இந்திய தேசிய லீக் மாநில தலைவர் நாகூர் ராஜா. ஆமாம், ஆதரவு கொடுக்குதான். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மறுமலர்ச்சியும் மக்களுக்கு நலன் சார்ந்த திட்டங்களும் ஊழலற்ற வகையில் நடப்பதற்காக தலைவர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்து இந்திய தேசிய லீக் சார்பாக தெரிவித்து. அதான் இப்போ நான் சொன்னேன், வேறுபட்டிருக்காருன்னு. ஊழல் மயமாகவும் சட்டமீறல்களினுடைய மொத்த உருவமாக தமிழ்நாடு திகழ்ந்துட்டு இருக்கு. அதை முற்றிலுமாக மாற்றி அமைக்க வேண்டுமென்றால் விஜய் ஒருவராலே முடியும் என்று நாங்கள் மனதார நம்புகிறோம். கண்டிப்பாக நான் சிறுபான்மைன்றே கிடையாது. தமிழக வெற்றி காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமம். அடிப்படையை பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். சிறுபான்மை பெரும்பான்மைன்றதே கிடையாது. எல்லாமே எல்லாத்துக்குமே சமம் தான். அது இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்த காட்டாக இருக்கும். கோரிக்கைனா முக்கியமாக இப்போ சிறுபான்மை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மற்ற எல்லா கட்சியுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே ஒரு இதுதான், 25 வருஷத்துக்கு மேலே சிறைவாசியாக இருக்கக்கூடிய சிறுபான்மையை விடுதலை பண்ணுற சொல்லி அரசியல் தான் நடத்துகிறாங்க தவிர இது வரைக்கும் அவங்க வெளியே வந்ததா சரித்திரமே இல்லை. நிறைய பேர் வயசாகி சிறையில் இறந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிறுபான்மைக்காக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க தவிர இது வரைக்கும் அவங்களுக்காக ஒரு குரல் கொடுத்தது இல்லை. போராடுறாங்க, அவ்வளோதான். இப்போ தளபதி வந்தவருக்கு இது எல்லாமே சாத்தியமாகும். எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ புதுசாக ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறோன்னு ஒரு நிம்மதியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அந்த சந்தோஷத்துக்காக தான் இந்த உலகம் அதாவது நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாமே காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம்னு எனக்கு இருக்கு, நம்பிக்கை இருக்கு. இல்லை, கண்டிப்பாக வெற்றி பெறுறோம், அதுதான் உண்மை.